மயிலாடுதுறை அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சமுத்திர விநாயகர், ஸ்ரீ தேடி வந்த மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சித்தர்காடு பனந்தோப்பு தெருவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சமுத்திர விநாயகர், ஸ்ரீ தேடி வந்த மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 18ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூரணாகுதி செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் போத விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதற்கு திமுகவினர் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதையடுத்து அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை பங்கீடு முடித்து வேட்பாளர்கள் பட்டியலை தற்போது அறிவித்து வருகின்றன. இந்நிலையில் திமுக வேட்பாளராக தேனி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் முன்பு ஆண்டிப்பட்டி திமுக பேரூராட்சி தலைவர் சந்திரலேகா பொன்னுதுரை தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் மரவப்பட்டி மகாராஜன், ஒன்றிய கவுன்சிலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது என மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தகவல் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து ஆட்சியர் கலைச்செல்வி கூறுகையில், வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் நபர் தேர்தல் ஆணைய விதிகளின்படி 4 பேர் அனுமதிக்கப்படுவார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை பார்க்கும் விதத்தில் டிவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. அனைவரும் தேர்தல் நன்னடத்தை விதிகளை பின்பற்ற வேண்டும் எனவும் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக காவல்துறையும் 2 கட்ட சோதனைக்கு பிறகு அனுமதிக்கின்றனர். மேலும் வளாகம் முழுவதும் வெளிநபர் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் கூடாத வண்ணம் காவல்துறை 3 அடுக்கு நுழைவு வாயிலிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கரூரில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இந்நிலையில் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய வரும்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அலுவலகத்திலிருந்து சுமார் 100 மீட்டருக்குள் 3 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் வேட்பாளர் தங்களுடன் 4 நபர்களை மட்டுமே உடன் அழைத்து வர வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வேட்புமனு நடைபெறுவதை ஒட்டி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னேற்பாடுகள் பணி மற்றும் பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் முதல் வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளர் வழக்கறிஞர் என் நாகராஜன் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தங்கவேல் அவர்களிடம் மனு தாக்கல் செய்தார். நாகர்கோயில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளதை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக இன்று முதல் வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கலை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ஸ்ரீதர் பெற்றுக் கொள்கிறார். விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வேட்புமனுக்களை விளவங்கோடு தாலுகா அலுவலகத்தில் டாஸ்மாக் மேலாளர் சங்கரலிங்கம் பெற்றுக் கொள்கிறார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே அதிகாரிகளின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.